ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சிறுமி வசித்து வந்தாள். அவளுக்கு தாய் இல்லை. அவளது தந்தை மறுமணம் செய்து கொண்டார். ஆனால் அவருக்கு ஒரு மோசமான பெண் கிடைத்தாள். அவள் சிறுமியை வெறுத்து அவளை மோசமாக நடத்தினாள். அவள் சிறுமியை வீட்டை விட்டு துரத்த வேண்டுமென்ற முடிவுடன் இருந்தாள். ஒரு நாள் அவள் கணவன் கோதுமை விற்க சந்தைக்கு சென்றபோது அவள் சிறுமியிடம் சொன்னாள், உன் அன்பான சித்தியான என் சகோதரியிடம் போய் உனக்கு நான் ஒரு சட்டை தைப்பதற்கு ஊசியும் நூலும் வேண்டிக் கொண்டு வா என்று கூறினாள். சிறுமியும் அவளது சொல்லை கேட்டு அவளது சகோதரியின் வீட்டுக்கு செல்லத் தொடங்கினாள். அவள் புத்திசாலியாக இருந்ததனால் அவள் தனக்குத்தானே சொன்னாள், நான் முதலில் எனது உண்மையான தாயின் சகோதரியான சித்தியிடம் சென்று ஆலோசனை கேட்க வேண்டும். அவளது உண்மையான சித்தி அவளை அன்புடன் வரவேற்றாள். சிறுமி சொன்னாள், அப்பாவின் புதிய மனைவி எனக்கு சட்டை தைக்க ஊசி மற்றும் நூலை கேட்க என்னை அவளுடைய சகோதரியிடம் அனுப்புகின்றாள். ஆனால் நான் உங்களிடம் சில ஆலோசனைகளை கேட்க வந்தேன் என்று கூறினாள். அதற்கு அவளது சித்தி கூறினாள், நீங்கள் சொல்வது சரிதான். உங்கள் மாற்றாந்தாயின் சகோதரி வேறு யாருமில்லை. அவள் ஒரு கொடூரமான சூனியக்காரி. ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள். அவளது தோட்டத்தில் ஒரு பெரிய மரம் உள்ளது. அது உங்கள் கண்களை அதன் கிளைகளால் அடிக்கும். அப்போது நீங்கள் அந்த கிளைக்கு ஒரு சிவப்பு நாடாவை கட்டுங்கள். பின்பு நீங்கள் ஒரு பெரிய கீச்சு வாயிலை காண்பீர்கள். அது உங்களை வெளியே செல்ல விடாமல் தானாகவே மூடிக்கொள்ளும். அதன் கம்பிகளில் சிறிது எண்ணெயை ஊற்றுங்கள். அங்கே 2 நாய்கள் உங்களை விழுங்குவதற்கு தயாராக நிற்கும். அவர்கள் மீது ரொட்டிகளை வீசுங்கள். உங்கள் கண்களை வெளியே தோண்ட ஒரு பூனையை பார்ப்பீர்கள். அதற்கு ஒரு இறைச்சி துண்டை கொடுங்கள் என்று கூறினாள். சிறுமியும் அவளுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றாள். அவள் நீண்ட தூரம் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அவள் இறுதியாக சூனியக்காரியின் வீட்டை வந்தடைந்தாள். சூனியக்காரி ஒரு முயல் பொம்மையை அலங்கரித்துக் கொண்டிருந்தாள். அங்கே சென்ற சிறுமி கூறினாள், என் அம்மா உங்களிடம் ஒரு ஊசி மற்றும் நூலை கேட்க என்னை அனுப்பினாள். அதனால் அவள் எனக்கு ஒரு சட்டை தைக்க முடியும். அதற்கு சூனியக்காரி கூறினாள், சரி, நான் உனக்கு ஒரு நேரான ஊசி மற்றும் வெள்ளை நூலை எடுத்து வருகிறேன். அதற்கிடையில் இங்கே இருந்து என்னுடைய முயல் பொம்மையை அலங்கரித்துக் கொண்டிரு என்று கூறி எழுந்து சென்றாள். சிறுமி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அவள் முயல் பொம்மையை அலங்கரிக்க தொடங்கினாள். இதற்கிடையில் சூனியக்காரி தன் வேலைக்காரனிடம் சொல்வதை கேட்டாள். தண்ணீரை சூடாக்கி அந்த சிறுமியை நன்றாக கழுவவும். நான் இரவு உணவுக்கு அவளை சாப்பிட விரும்புகிறேன். அதனை கேட்டு சிறுமி பயத்தில் நடுங்கினாள். வேலைக்காரன் மரக்கட்டைகள் பாம்புகள் நிறைந்த தண்ணி வாளியுடன் செல்வதை பார்த்தாள். நெருப்பும் நன்றாக எரிந்து கொண்டிருந்தது. தண்ணீர் பானையில் குபு குபு என்று கொதித்து கொண்டிருந்தது. சிறுமி சத்தமில்லாமல் எழுந்து வாசலடிக்கு சென்றாள். ஆனால் அங்கே ஒரு ஒல்லியான கருப்பான பூனை ஒன்று இருந்தது. அது அவளது கண்களை நோண்டுவதற்கு தயாரானது. உடனே சிறுமி அதற்கு ஒரு இறைச்சி துண்டை வைத்தாள். பூனை இறைச்சி துண்டு முழுவதையும் சாப்பிட்டு முடித்தவுடன் அது தன் நாக்கால் மீசையை வருடியபடி பேசத் தொடங்கியது. இந்த சீப்பையும் துண்டையும் எடுத்துக்கொண்டு ஓடுங்கள். சூனியக்காரி உங்களை பின்னால் துரத்தி கொண்டு வருவாள். அப்போது உங்கள் காதுகளை கூர்மையாக்கி கேளுங்கள். அவள் நெருங்கி வருவதை நீங்கள் கேட்டால் இந்த துண்டை எறியுங்கள்.
அவள் மேலும் உங்களை பின்தொடர்ந்து வந்தால் நெருங்கி வந்ததும் அவள் மேல் இந்த சீப்பை எறியுங்கள் என்று கூறி பூனை ஒரு துண்டையும் சீப்பையும் அந்த சிறுமிக்கு கொடுத்தது. அவள் வீட்டை விட்டு வெளியேறியவுடன் 2 நாய்கள் அவளை விழுங்க தயாராக நின்றன. அவள் அவைகளுக்கு 2 மென்மையான ரொட்டி துண்டுகளை எறிந்தாள். அவை அவளுக்கு எந்த தீங்குமே செய்யவில்லை. அவளை செல்வதற்கு வழிவிட்டன. பின்னர் வழியில் பெரிய மரம் ஒன்று சீறிக்கொண்டு அதன் கிளைகளால் அவள் கண்களை தட்டியது. அவள் அதற்கு ஒரு சிவப்பு நாடாவை கட்டினாள். அந்த மரமும் மகிழ்ந்து அவளுக்கு வழிவிட்டது. அவள் தொடர்ந்து செல்கையில் ஒரு பெரிய வாயில் ஒன்று பெரியாக சத்தம் எழுப்பி அவளை வெளியேற விடாமல் மூடிக்கொண்டது. ஆனால் அவளது சித்தி அவளிடம் கூறியது போல் அவள் அதன் கம்பிகளின் மீது எண்ணெயை ஊற்றினாள். வாயிலும் மகிழ்ச்சியடைந்து அவள் வெளியே செல்ல அகலமாக திறந்து வழிவிட்டது. இதற்கிடையில் பூனை அவளது இடத்தில் இருந்து முயல் பொம்மையை அலங்கரித்து கொண்டிருந்தது. சூனியக்காரி வெளியே இருந்து கேட்டாள், மகளே, முயல் பொம்மையை அலங்கரிக்கின்றாயா? அதற்கு பூனை கூறியது, ஆம், நான் அலங்கரிக்கிறேன் என் வயதான சித்தியே. பூனையின் குரலை கேட்ட சூனியக்காரி கோபத்துடன் வீட்டுக்குள் விரைந்து வந்தாள். அங்கே சிறுமி இல்லை. அவள் பூனையை பார்த்து கோபமாக கத்தினாள். துரோகியே, அவளது கண்களை ஏன் நீ வெளியே எடுக்கவில்லை? அதற்கு பூனை கூறியது, நான் நீண்ட காலமாக உனக்கு சேவை செய்கிறேன். அவள் எனக்கு ஒரு இறைச்சி துண்டு கொடுத்தாள். ஆனால் நீயோ எனக்கு ஒரு சிறிய எலும்பை கூட தரவில்லை. ஆகவே நான் அவளது கண்களை நோண்டாமல் தப்பி செல்ல விட்டேன் என்று பூனை கூறியது. சூனியக்காரி நாய்களிடம் போய் கேட்டாள், ஏன் நீங்கள் அவளை விழுங்கவில்லை? அவளை தப்பி செல்ல விட்டீர்களா என்று கத்தினாள். அதற்கு நாய்கள் கூறின, நாங்கள் நீண்ட காலமாக உனக்கு உழைக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு ஒரு பழைய ரொட்டியை கூட நீ கொடுத்தாயா? ஆனால் அவள் எங்களுக்கு மென்மையான ரொட்டிகளை தந்தாள் என்று கூறின. பின்பு முற்றத்தில் நின்ற பெரிய மரத்திடம் போய் கேட்டாள், ஏன் நீ அவளது கண்களை குத்தவில்லை? நான் நீண்ட காலமாக இங்கே இருக்கிறேன். அவள் என்னை ஒரு பட்டு நாடாவால் அலங்கரித்தாள். ஆனால் நீ என்னை ஒரு நூலால் கூட அலங்கரித்ததில்லை என்று மரம் கூறியது. பின்பு அவள் வாயிலிடம் போய் கேட்டாள், ஏன் நீ அவளை வெளியே செல்ல அனுமதித்தாய்? நான் நீண்ட காலமாக உன் சேவையில் இருக்கிறேன். அவள் எனக்கு ஒரு போத்தல் நிறைய எண்ணெயை ஊற்றினாள். ஆனால் நீயோ எனக்கு ஒரு துளி கூட எண்ணெயை ஊற்றுவதில்லை என்று வாயில் கூறியது. பின்பு சூனியக்காரி தன் துடைப்பத்தை எடுத்து அதில் ஏறி பறக்கத் தொடங்கினாள். அவள் கிராமப்புறங்களிலெல்லாம் சிறுமியை தேடத் தொடங்கினாள். சிறுமி நீண்ட தூரம் சென்றதும் அவள் தனது காதினை கூர்மையாக்கி கேட்கத் தொடங்கினாள். சூனியக்காரி நெருங்கி வருவதை அறிந்தாள். உடனே அவள் பூனை கொடுத்த துண்டை எடுத்து எறிந்தாள். அது ஒரு நதியாக மாறியது.
அது ஒரு பரந்த நதியாக இருந்ததனால் சூனியக்காரியினால் அதை தாண்டி வர முடியவில்லை. அவள் உடனே வீட்டுக்கு ஓடினாள். வீட்டிற்கு சென்று தனது வீட்டின் தொழுவத்தில் நின்ற 3 மாடுகளை அழைத்து கொண்டு ஆற்றின் அருகே கொண்டு வந்தாள். அந்த மாடுகளும் ஆற்றின் தண்ணீரை கடைசி சொட்டு வரை முழுவதுமாக குடித்தன. மறுபடியும் சூனியக்காரி சிறுமியினை தேடத் தொடங்கினாள். சிறுமியோ வெகு தொலைவில் இருந்தாள். அவள் தனது காதுகளை கூர்மையாக்கி கேட்கத் தொடங்கினாள். சூனியக்காரி வரும் சத்தம் கேட்டது. உடனே அவள் சீப்பினை தூக்கி எறிந்தாள். அது ஒரு அடர்ந்த காடாக மாறியது. சூனியக்காரி அதற்குள் நுழைய முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அவள் அங்கேயே நின்று கோபமாக கத்தினாள். சிறுமி வேகமாக தப்பி ஓடி வந்தாள். அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள், நான் தொலைந்து விட்டதாக என் அப்பா கவலைப்படப் போகிறார் என்று அவள் விரைந்து வீட்டுக்கு செல்லத் தொடங்கினாள். சந்தையிலிருந்து திரும்பிய சிறுமியின் தந்தை தனது மனைவியிடம் கேட்டார், சிறுமி எங்கே? அதற்கு அவள், யாருக்கு தெரியும் என்று பதில் கூறினாள். எனது சகோதரி வீட்டுக்கு ஒரு வேலையாக அனுப்பி மணிக்கணக்காகிவிட்டது என்று கூறினாள். சிறுமியோ மிகவும் களைத்துப் போய் தனது வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். அவளை பார்த்தவுடன் தந்தை கேட்டார், எங்கிருந்து வருகிறாய் மகளே? அதற்கு சிறுமி கூறினாள், என் அம்மா எனக்கு ஒரு சட்டை தைப்பதற்கு ஒரு ஊசியும் நூலும் வாங்குவதற்கு என்னை அவளது சகோதரியிடம் அனுப்பினாள். ஆனால் அவரோ மிகவும் மோசமான சூனியக்காரியாவாள் என்று தனது கதை முழுவதையும் தகப்பனுக்கு கூறத் தொடங்கினாள். அவள் கூறியதை கேட்டதும் அவளது தந்தை மிகவும் கோபத்துடன் கத்தத் தொடங்கினார். அவளை வீட்டை விட்டு புறப்படச் சொன்னார். அவள் இனி திரும்பி வரவும் கூடாது என்று கட்டளையிட்டார். அவளும் வீட்டை விட்டு வெளியேறி சென்றாள். அன்று முதல் சிறுமியும் அவளது தந்தையும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழத் தொடங்கினர்.